ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா நம்ம பொண்ணு பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, பொங்கல் வந்துருச்சு இல்லைங்க. பொங்கல் முதல் நாள் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில்லேஜ் சைட்லாம் வந்துட்டு போகி திருநாளாகவும் கொண்டாடுவாங்க. டவுன் சைட்லாம் வந்துட்டு போகி திருநாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜில் வந்துட்டு காப்பு கட்டு திருவிழா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் பாரம்பரியம் கடைப்பிடிச்சிட்டு வந்த விஷயங்கள் தாங்க அங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தென்னை மரம், பனை மரம் எல்லாம் என்னென்ன மரங்கள் அவங்க தோட்டத்தில் இருக்கோ எல்லா மரங்களுக்கும் வந்துட்டு காப்பு கட்டி விடுவாங்க. காப்பு கட்டி விடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது சுண்ணாம்பை கலக்கி அடித்து விடுவாங்க. சென்டரில் வந்துட்டு காவிக்கல் வச்சு ஒரு வட்ட வடிவமாக போட்டு விடுவாங்க. அதுதாங்க காப்பு கட்டுறது. அதுக்கப்புறம் காப்பு கட்டு வந்துட்டு மார்கழி கடைசியில் வரனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமங்களில் இன்றைக்கி ஃபுல் டே வீட்டில் எந்த சாப்பாடும் செய்யாமல் ஈவினிங் வந்து செஞ்சுட்டு அதை கடவுளுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்க சாப்பிடுவாங்க. நானுமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் காப்பு கட்டு பற்றி வேறு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு ஒர்க்கு போயிட்டு தாங்க இருக்குது. சரி, அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாடியை வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்துட்டாங்க. சரி, நாம் இதை வீட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாமளும் வந்தாச்சு. நான் சொன்னேன் அம்மாட்ட, ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ரஷ்லேயே நீங்கள் தொடச்சி விடலாம்ல. இல்லை, எனக்கு இது தான், நாங்கள் இப்படி தான் கிராமங்களில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரி ஓகே, ஒரு வீவு எடுத்து நம்மளுடைய மொட்டை மாடி வீவை காட்டுவோம் அப்படின்னு பார்த்தா, அப்படியே வானெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ப்ளூவாக பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு நம்மளோட பழைய துணிகள்லாம் போட்டு எரிக்கிறது தானேங்க போகி, அதை தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம். பழைய துணிகள்லாம் போட்டு எரிச்சாச்சு. துணிகளை மட்டும் எரித்தா போதுமா என்னங்க, நம்மளுடைய தீய எண்ணங்களையே அந்த தீயிலேயே இட்டுணுங்க. விட்டுட்டு இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காப்பு கட்டு திருவிழானா இது தாங்க கிராமங்களில் பண்ணுவாங்க. ஒரு வேப்பந்தலை, ஆவராம்பூ, பூலாம்பு இது 3 வச்சு தாங்க எல்லா சைடும் நம்ம மாடிக்கு காப்பு கட்டுறதுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தோட்டத்துக்கும் சரி போய் அம்மா போய் காப்பு கட்டிட்டு வர சொன்னாங்க. அது தாங்க கிளம்பிட்டேன். சரி காப்பு கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எல்லாமே வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ளூவாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் ஏதோ தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கும் போலங்க. தோட்டத்துலேயும் காப்பு கட்டியாச்சுங்க. எல்லாத்துக்கும் காப்பு தான் கட்டியாச்சுங்க. காப்பு கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வாழையும் அறுத்தாச்சுங்க. வாழை அறுத்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு தானேங்க சாப்பிட்ணும். அதனால் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்துட்டு பூஜை ரூமில் போய் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கிளம்பிட்டு நானும் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வச்சுட்டேங்க. அப்புறம் நம்ம இப்போ படைக்கிற சாப்பாடு எதுக்கு அப்படின்னா, சங்கராத்தி அப்படின்னு ஒரு சாமி இருக்காங்க. அந்த சாமிக்கு வந்து நைட்டில் வந்து பார்க்குமா என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமிக்காக தாங்க இவ்வளோ எல்லாம் சமைச்சு வச்சுருக்கோம். என்னென்ன சாப்பாடு அப்படின்னா, சங்கராத்தி அப்படின்னா ஒரு பெண் தெய்வமாங்க. அந்த பெண் தெய்வத்துக்காக தாங்க அந்த காப்புக்கட்டு அப்படிங்கிற திருநாளில் வந்துட்டு கிராமங்களில் எப்படி பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னா, காலையிலேருந்து ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாம ஈவினிங்கில் அந்த காப்பு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மனுக்காக சமைக்கிறதுக்காக
என்னென்ன சமைப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சமைப்பாங்க அப்படின்னா, காட்டவரை அப்படிங்கிற ஒரு இது, அந்த காட்டவரையை தான் சமைப்பாங்களாம். அடுத்து பூசணிக்காய் தாங்க சமைப்பாங்களாம். இந்த காட்டவரையும் பூசணிக்காய் வந்து அந்த சங்கராத்தி அப்படிங்கிற அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவாங்க. அது வந்து எல்லா கிராமங்களில் வீட்டு சைடில் வந்துட்டு அந்த அம்மன் வந்து இரவு நேரங்களில் வந்து பார்த்துட்டும் சாப்பிட்டு போகிறதாவும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க. அதுக்காக தாங்க எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த அம்மன் வந்து இப்போ சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சங்கராத்தி அம்மனுக்கு படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வச்சுருக்காங்களாம். அது மாதிரி தாங்க இன்ன வரைக்குமே ஒரு சில கிராமங்கள்னு இல்லைங்க, எல்லா கிராமங்கள்லேயும் மேக்ஸிமம் இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு தாங்க வராங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படிங்க சங்கராத்தி கொண்டாடுவீங்களா, இல்லை போகி திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய், டேக் கேர். இருங்க ஒரு நிமிஷம். இந்த உணவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் இந்த உணவை என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் இருக்க பெண் குழந்தைக்கு கொடுப்பாங்களாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நீர்நிலையில் இல்லைன்னா காகத்துக்கு வச்சுருவாங்களாமுங்க. அந்த முன்னோர்கள் இதையும் சொல்லிட்டு தாங்க போயிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நீர்நிலை இல்லைன்னா காகத்துக்கு வச்சுருவாங்களாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் அந்த வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்க காலையில் சாப்பிட்ணுமாங்க. இதுதாங்க சங்கராத்தி அம்மனோட வரலாறுங்க. சரி, ஓகே, பாய், டாட்டா. ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா, டேக் கேர்.